நமக்கான அரசியல், நமக்கான கட்சி. இன்றைய எழுச்சி, நாளை வளர்ச்சி. நற்பணி எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தோம் அமைதியாக. இப்பொழுது நாங்கள் செய்வது வெளியே தெரியும். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்கறதுக்கு என்ன அருகதைன்னு நான் கேட்கக்கூடாது. என்னை கேள்வி கேட்பதற்கான அருகதையும் உரிமையும் இருக்கிறதா? நீங்கள் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. அந்த ஆதரவை யாருக்கு கொடுக்கலாம்னு அப்போது முடிவு செய்யும் பலம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இப்போதே நாங்கள் இந்த தேர்தலில் பங்கெடுத்துக்கிறோம். அந்த பயம்லாம் படுறதா இருந்தால் இதே ஹாலில் நான் வரப்போறேன்னு சொன்னப்பவே பட்டிருக்கணும். பயப்படுற நேரமெல்லாம் தாண்டி விட்டு தேர்தல் 2019ற்கான மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கப்பட போகிறது. நமக்கான அரசியல், நமக்கான கட்சி என்கின்ற உயரிய நோக்கத்துடன் என்னால் முன்னெடுக்கப்பட்டு நமக்கான ஆட்சி அமைக்க வேண்டி 18/4/2019 அன்று நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலுக்கான மக்கள் நீதி மய்யம் கட்சியின் அதிகாரப்பூர்வமான வேட்பாளர்களாக கீழ்கண்டவர்கள் கீழ்காணும் தொகுதிகளுக்கு நிறுத்தப்படுகிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய எழுச்சி, நாளை வளர்ச்சி. இது முதல் கட்ட அறிவிப்பு. இரண்டாம் கட்டமாக 24 கோவையில் அறிவிக்கப்படும். அத்துடன் பட்டியல் முழுமை வரும். அங்கு இதேபோல் ஊடக சகோதரர்கள் வந்து எங்களை பெருமைப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இது ஊடக சகோதரர்களுக்கான நேரடி அழைப்பு. அதை ஏற்றுக்கொண்டு வருவீர்கள் என்று நம்புகிறேன். இப்பொழுது பட்டியல். தேர்தல் அறிக்கையும் சற்று நேர அமைதி. தேர்தல் அறிக்கையும் இடைத்தேர்தலுக்கான வேட்பாளர்கள் பட்டியலும் 24 அறிவிக்கப்படும். பல பிரச்சனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. முக்கியமாக ஆதார தேவைகளுக்கான அத்தியாவசிய தேவைகள் என்று மக்கள் நினைப்பதற்கு முதல் இடமும் அதில் பல விஷயங்கள் அடங்குகின்றன. குடிநீர் தொடங்கி கல்வி, மருத்துவ வசதிகள் உட்பட பல முக்கியமாக மக்களுக்கு தேவையான விஷயங்கள். There are no few, as you say. It was just one. It was a disciplinary action. If he had not left, we would have removed him. Now all speculations will be put to an end on 24th. This is the first phase. Wait for 24th and then come on. அது என்ன சின்ன வயசுலேயே ஈர்த்த வாக்குறுதிகள் தான். அதே வாக்குறுதிகளை தான் திருப்பியும் அவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நிறைவேற்றுறது தான் முக்கியம். அதை மக்கள் நீதி மையம் செய்ய முற்படும். நல்ல வேட்பாளர்கள் நேர்காணல் செய்வதற்கு கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. அதெல்லாம் அதுக்கு பின்னாடி நிறைய ப்ராசஸ் இருக்குங்க. அதெல்லாம் சரியாக செய்யணும். அதுவும் ஒரு ஜனநாயக முறையில் செய்ய வேண்டும் என்பதனால் ஏற்படும் தாமதம் தான். ஒருவர் சொல்லுகிறார், மற்றவர்கள் சொன்னால்தான் அது. ஆமாம், முந்தி சொல்லுவாங்க லேண்ட் ஆஃப் த ரைசிங் சன். ஸ்பெல்லிங்கை மாற்றிட்டாங்க. இப்போ SUN இல்லைங்க, SON. நான் என்ன பண்ண கொஞ்சம் மெதுவாக கைத்தட்ட சொல்றாங்க. வந்திருக்காங்க. அதை பற்றியும் நாங்கள் அறிவிப்பு வெளியிடுவோம். இப்போ மாதிரி கிராமங்கள் அந்த வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பட் இவ்வளவு சீக்கிரம் வந்தது ஒரு வகையில் எங்களுக்கு நல்லதாகவும் போய்விட்டது. ஆனால் செய்ய வேண்டிய வேலைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். அங்கே அதிகத்தூரில் 100 கழிப்பறைகள் கட்ட வேண்டியது 25 கட்டி முடித்து விட்டோம். பட் இன்னும் டைம் கொடுத்துருந்தா நாங்கள் அதையும் செஞ்சு முடிச்சுட்டு தான் வந்திருப்போம். இப்போ எங்களுக்கு தேர்தல் வேலையை முடித்ததும் அந்த வேலையும் தொடர்ந்து நடக்கும். நற்பணி எப்பொழுதும் செய்து கொண்டிருந்தோம் அமைதியாக. இப்பொழுது நாங்கள் செய்வது வெளியே தெரியும். அவர் தொழிலதிபர், இன்னும் அரசியலுக்கு வரல. எல்லாரும் இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்கறதுக்கு என்ன அருகதைன்னு நான் கேட்கக்கூடாது. உங்களுக்கு
என்னை கேள்வி கேட்பதற்கான அருகதையும் உரிமையும் இருக்கிறது. அதனால தான் உங்களை கூப்பிட்டுருக்கோம், இங்கே வாங்கன்னு கூப்பிட்டுருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரிலாம் கேட்கக்கூடாது. எல்லாருக்கும் இந்த சமுதாயத்தில் ஒரு பொறுப்பும் ஒரு பதவியும் ஒரு மரியாதையும் இருக்கிறது. அந்த மாதிரி அவர்களுக்கும் இருக்கிறது. ஒரு சாதாரண ஓட்டு போடுற ஒரு பெண்மணி என்ற விதத்தில் கூட அவர் அங்கே வந்திருக்கலாம். I have said it before and I can say it on behalf of my party. There are two things. One is law, one is compassion. I think it's time for compassion to come to the foreground. Thank you. அந்த ஆதரவை யாருக்கு கொடுக்கலாம்னு அப்போது முடிவு செய்யும் பலம் எங்களுக்கு இருக்க வேண்டும் என்பதற்குத்தான் இப்போதே நாங்கள் இந்த தேர்தலில் பங்கெடுத்துக்கொள்கிறோம். அதுக்காக இன்னும் பாக்கி 20 பேர் என்னத்துக்கு தடுத்து வைக்கணும்? அந்த பயம்லாம் படுறதா இருந்தா இதே ஹாலில் நான் வரப்போறேன்னு சொன்னப்பவே பட்டிருக்கணும். அது அந்த பயப்படுற நேரமெல்லாம் தாண்டி விட்டது. இல்லைங்க, அவருக்கு கட்சியிலேயே இல்லை, என்ன சும்மா குற்றச்சாட்டுன்னா நீங்க ஏதாவது இருக்கிறதா தான் சொல்லுங்க. எந்த மீடியத்தில் சொல்றாங்கிற முக்கியம் இல்லை, சொல்லப்பட்டது போதுமானது, அவ்வளவுதான். சொல்லப்பட்டது என்பது உண்மை. No, we are working on it. That is why the delay. You want us to have a easy committee meeting in front of you? I don't think it's time. We are ready yet. Yes, but let them tell me, let them give me the permission to do that. Nobody will stop me, but they will have to advise me on the best course of action. Please welcome to Coimbatore. We'll talk in brief. This is getting a little too long for a press meet. So please, you're all welcome to come to Coimbatore. We will be talking a lot about it. எனக்கும் அது தகவல் தான். நீங்கள் 24 நன்றி நன்றி, வணக்கம். ஹாட் சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா உடனே நம்மளுடைய ஃபன் நெட் வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.